வணக்கம் மக்களே. பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 1 முதல் என்ன பெரிய மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை பார்க்கலாம். எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களின் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாறும். பிப்ரவரி 1ஆம் தேதியும் இதன் விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை மாற்றுகின்றனர். இந்த முறை பட்ஜெட் நாளில் விலை கூடுகிறதா அல்லது குறைகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யூபிஐ பரிவர்த்தனை தொடர்பான புதிய விதி. பிப்ரவரி 1 முதல் யூபிஐ பரிவர்த்தனைகளில் பெரிய மாற்றம் வர உள்ளது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் புதிய விதிகளின் கீழ் சிறப்பு எழுத்துக்களால் செய்யப்பட்ட யூபிஐ ஐடிகளுடன் பரிவர்த்தனைகள் அனுமதிக்கப்படாது. இது தவிர இப்போது எண்ணெழுத்து எழுத்துக்கள் மட்டுமே பரிவர்த்தனை ஐடியில் பயன்படுத்தப்படும். இது முந்தைய விதிகளை மாற்றுகிறது. இதன் காரணமாக ஐடியில் சிறப்பு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டால் பணம் செலுத்த முடியாமல் போகலாம். பிப்ரவரி 1 முதல் மாருதி சுசுகி மாடல்களின் விலையை ரூபாய் 32,500 வரை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. ஆல்டோ, K10, ஸ்விஃப்ட், வேகனார், டிசையர், பிரெஸ்ஸா மற்றும் கிராண்ட் விட்டாரா போன்ற பிரபலமான கார்களின் விலை உயரும். பிப்ரவரி 1 முதல் வங்கி சேவைகள் மற்றும் கட்டணங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கோடக் மஹேந்திரா வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. ஏடிஎம் பரிவர்த்தனை வரம்புகளில் மாற்றங்கள் மற்றும் பிற வங்கி சேவைகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட கட்டணங்கள் அதில் அடங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர்களோட விலை உயரவும் செய்யும், குறையவும் செய்யும். ஸோ இந்த மாதம் உயரப்போகுதா இல்லை குறைய போகுதா அப்படிங்கிறத பட்ஜெட் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த காரோட விலைகள் எல்லாம் உயர சான்ஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் பரிவர்த்தனை அதோட கட்டணமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வங்கிகள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா வருஷம் பிடிப்பாங்க. ஸோ எந்த ஏடிஎம் அதாவது எந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த கட்டணம் வசூலிக்கப்படும். ஸோ இந்த ஏடிஎம் சேவைகளுக்கான கட்டணமும் பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறுபடும். ஸோ அதுவும் மாறுபட சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மஹேந்திரா வங்கி சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.